السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுமேயானால், ஒரு துக்கம் ஏற்படுமேயானால், ஒரு மனிதனுக்கு ஒரு கவலை அல்லது ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி ஏற்படுமேயானால், அந்த மனிதன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, பொறுமையாளர்களாகிய அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக அவன் பக்கமே திரும்ப செல்பவர்களாகவும் இருக்கிறோம் என்பதாக என்ன செய்வாங்க, அவங்க கூறுவாங்க. பொதுவாக நாம் எல்லாரும் வழங்கி இருக்கிறது எப்படி இருந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யாராவது மூத்தா போயிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறது சொல்லணும், மற்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மனிதர்களுடைய அந்த சிந்தனைகள். ஆனால் நல்லவர்களுடைய வாழ்வில் திடீரென்று ஏதேனும் ஒரு துக்கங்களோ அல்லது சோதனைகளோ நிகழ்ந்து விட்டால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் அனைவரும் அல்லாஹ்விற்கே உரித்தானவர்கள், நிச்சயமாக நாம் அவர்களின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக இந்த வார்த்தைகளை கூறுவார்கள். காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தையை கூறுவாங்க. இது நமக்கு சிறந்த ஒரு பகரத்தை தரக்கூடியதாகவும் அமையப்பெறும். ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் அல்லாஹ்வின் பக்கமே மீள இருக்கிறோம், எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் பொருத்தத்துடனே நடக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற அந்த உறுதியான ஈமானோடு இருக்கின்ற பொழுது சிறந்த பகரம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்படும், கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு சொல்லுவாங்க. ஏதேனும் காணாமல் போகிவிட்டால், ஒரு பொருள் காணாமல் போகிருச்சு, ஏதேனும் கை தவறி விழுந்து உடைந்து விட்டால், அல்லது திடீரென விளக்குகள் அணைந்து விட்டால், ஏதும் துக்க செய்தி வந்தால், திடீரென செருப்பு வார் வந்தாலும் கூட என்ன செய்வாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க அப்படிங்கிறத நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இழக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு என்ன செய்யப்படும், காணாமல் போனது கிடைத்து விடலாம், அல்லது இழந்தது போல திரும்ப கிடைக்க பெறலாம், அல்லது அதைவிட ஒரு சிறந்ததை அல்லாஹு தஆலா நமக்கு பகரமாக தரலாம், அல்லது மறு உலகில் அதற்கு பன்மடங்காக நமக்கு என்ன செய்யப்படும், அல்லாஹ் அதற்கான உதவிகளை செய்வான். அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்கிறோம், திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் நாம் பார்க்க முடியும். வரலாற்றில் ஒரு செய்தி, ஹஸரத் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, தம் கணவர்
அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்த பொழுது, வஃபாத்தான பொழுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு கூறுவதற்கு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா தன் கணவரை விட சிறந்தவர் கிடைக்க போகிறார்களா என்கின்ற ஒரு கவலையில அவ்வாறு என்ன செஞ்சாங்க, அவங்க யோசிச்சாங்க. என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியது என்பதற்காக என்ன செஞ்சாங்க, அதை மொழிந்தார்கள். அதற்கு பலனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவராக பெற்றார்கள் என்பதை வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். இதனுடைய வரலாற்று குறிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மிகவும் புகழோடு என்ன செய்யப்பட்டாங்க, அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய கணவர் அபூ சலமா ரொம்பவும் கணவன் மனைவிங்கிற ஒரு பாச பிணைப்போடு வாழ்ந்தவங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தில் ரொம்பவும் ஒரு பிடிப்பானவர்களாக. அதே போன்று அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்ப காலத்தில் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களில் பட்டியலில் சிறப்பிற்குரிய 11 நபர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தாங்க. அதாவது முஸ்லிம்களே ஒரு சிறப்பிற்குரியவர் என்பதாக 11 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரொம்பவும் மார்க்க பிடிப்புள்ளவர்கள். அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். மதீனாவில் உஹது யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத்தானார்கள். அவர்கள் இறக்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க இறப்பதற்கு முன்பாக ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க, யா அல்லாஹ், என் குடும்பத்தை கவனித்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள ஒரு துணைவரை நீ ஆக்குவாயாக என்று தன் மனைவிக்காக அந்த இறுதி நேரத்தில் என்ன செஞ்சாங்களா, ஒரு துவா செஞ்சுட்டு அப்படியே மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். தான் வயது அதிகமான பெண் என்பதாலும் அதிக குழந்தை உள்ளதாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் மணமுடிக்க விரும்பியும் இறுதியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்து விட்டார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்து அவர்களிடம் கல்வி ஞானத்தை கற்று என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு சிறந்த பெண்மணியாக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எந்த அளவிற்கு என்றால், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போயிருக்கிறப்ப அங்கே சஹாபாக்கள்லாம் தடுக்கப்பட்டாங்க. அது நாமெல்லாம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அதாவது உம்ராவுக்காக வேண்டிய ஹஜ் யாத்திரைக்காண்டி அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல என்ன செய்யப்பட்டாங்க, தடுக்கப்பட்டாங்க. இந்த வருடம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காபத்துல்லாவை தரிசிப்பதற்கு வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மக்காவினுடைய குறைஷி குப்பார்கள்லாம் தடுத்த பொழுது சஹாபாக்கள்லாம் சினங்கொண்டு எழுந்தாங்க. அதாவது எந்த அளவிற்கு என்றால், இவங்க எப்படி சொல்றது நம்மளை காபத்துல்லாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போர் புரியக்கூடிய அளவிற்கு மிக கோபத்தில் இருந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு அதை சகித்து கொண்டு அவர்கள் சொன்ன அந்த சில விஷயங்களை, நிபந்தனைகளை என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அது அவர்களுக்கு சாதகமானதாகவும் இஸ்லாமியர்களுக்கு பாதகமானதாகவும் தான் அந்த உறுதிமொழி இருந்தது, உடன்படிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த சஹாபாக்கள் அதில் ஒரு உடன்பாடு இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுங்கிற அடிப்படையில் அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன கவலை, நம்முடைய தோழர்கள் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை. அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் சஹாபாக்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் வழிபட்டு வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பொழுது அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க,
உங்களுடைய அந்த நகரு பொருளை, அதாவது பிராணியை நீங்கள் அருங்க, உங்களுடைய இஹ்ராம களைங்க, உங்களுடைய முடியை களைங்க. தன்னால் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் வழிக்கு வந்துடுவாங்க. அவங்க சொன்ன அந்த ஆலோசனையின் பிரகாரம் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய அந்த பிராணியை அறுத்தாங்க, தங்களுடைய முடியை களைஞ்சாங்க, இஹ்ராம களைஞ்சாங்க. இப்படி நல்லதொரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தது மட்டுமல்லாது, அவர்கள் இழந்த தன்னுடைய அன்பிற்குரிய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட ஒரு சிறந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சிறந்த கணவராக அவர்களுக்கு கிடைக்க பெற்றார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், சிறந்த பகரத்தை தருவான் அப்படிங்கிறத அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கணவராக அவங்களுக்கு கிடைச்சாங்க. என்ன காரணம், அந்த வார்த்தை உறுதியான ஈமானியத்தான தன்மையோடு சொல்லப்பட்டதின் விளைவாக அல்லாஹு தஆலா சிறந்த பகரத்தை தந்தான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய வார்த்தைகளை கூறி சிறந்த ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கும், அதே போன்று நமக்கு இழக்கப்பட்ட என்னென்ன பொருட்களாக இருந்தாலும், என்னென்ன துக்க செய்திகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பொறுமை காத்து இது போன்ற வார்த்தைகளின் மூலமாக ஒரு சிறந்த பகரத்தை பெறுவதற்கு வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.